ஹலோ கைஸ், வெல்கம் டு கோவை கொத்தனார். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற வீரபாண்டி பிரிவிலிருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு 4.25 சென்ட் லேண்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 4 BHK வீடு. இந்த வீடு அண்ட் சைட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த எலிவேஷனில் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கிராண்டாக ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஸ்டீலில் பியூட்டிஃபுல் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. இதோட சைஸ் 16/20. XUV மாதிரி பெரிய வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்லா வெர்டிஃபைட் டைல்ஸ் எல்லாம் போட்டு வசதியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உட் ஃபினிஷில் சூப்பர்பாக ஒரு ஷூ ரேக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீக்வுட்டில் டிசைன் பண்ணது. ட்ரெண்டி பேட்டர்னில் நீட்டாக கிளாஸ் ஃபிட்டிங்கோட செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் இருக்கிற கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் தான் இந்த டோரை ஹைலைட்டடாக காட்டுது. மெயின் டோர் க்ராஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 22/16 ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்காக நல்ல பெரிய விண்டோஸ் 2 அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே போகிறக்கான ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்கே சின்ன ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 6x6 அமைஞ்சிருக்கு. பூஜா ரூமுக்கு அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 16x16. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் இன்டீரியரோட இந்த பெட்ரூம் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டன் ஃபினிஷில் நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் 6x6 சைஸில் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் வித் அட்டாச்டு மிரரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்டு வாஷ்ரூம் 10x6 சைஸில் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெண்டிங் டைல்ஸ் அண்ட் பாத்ரூம் ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாகுவார் பிராண்டோட வால் மவுண்டட் பாத்திங் ஷவர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஷவரில் ரெயின்ஃபால் ஷவர், வாட்டர்ஃபால் ஷவர்னு தனித்தனி 5 ஃபீச்சர்ஸ் அமைஞ்சிருக்கு.
டைனிங்கோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு உட் ஃபினிஷ் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலோட சைஸ் வந்து 10x8. இதில் வாஷ் பேஷனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ரூமோட லெஃப்டில் 10x10 சைஸில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட டேபிள் டாப் ஃபுல்லாமே பிளாக் கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு ரூஃப் வரைக்குமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப்ஸ் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உட்டன் ஃபினிஷ்லேயே இன்டீரியரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற சிங்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அட்வான்ஸ்டு ஒன். இது புல் டவுன் ஃபாசெட் வித் கப் வாஷர் அண்ட் ட்ரெயின் பேஸ்கெட்டான ஒரு சிங்க். அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் எதுவாக இருந்தாலுமே வாஷ் பண்ணி அங்கேயே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் நிறையா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் இந்த சிங்கில் இருக்குது. வீட்டோட பேக் சைடு டோர் வந்து நம்ம டைனிங் ஹால்லேருந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கு உட்டன் டோர் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டீல் டோர். ஃபுல்லாக நம்ம சேஃப்டிக்காக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. $12,000 நிலத்தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே போர்வெல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 6x4 சைஸில் இந்தியன் டாய்லெட் ஸ்டைலில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வெசல்ஸ் இல்லாட்டி வேறு ஏதோ திங்ஸ் வாஷ் பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ப்ரொவிஷனும் சேஃப்டி லாக்கரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்லேயே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வெளிச்சத்துக்காக ஒரு ஸ்டேர்கேஸ் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால். இது வந்து 22x16 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு. இங்கே சிம்பிளான ஒரு டிவி யூனிட் அண்ட் ஸ்பாட்லைட்ஸோட நல்லா அழகாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டோட லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த ரூம் 11x17 சைஸில் 2 பெரிய விண்டோஸோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உட் ஃபினிஷில் நல்ல ஸ்பேஷியஸான வார்ட்ரோப் வித் மிரரோட டிசைன் பண்ணியிருக்காங்க. எயிட் பை 7 சைஸில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெண்டிங் டைல்ஸ் அண்ட் பாத்ரூம் ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்வார் பிராண்டோட வால் மவுண்டட் பாத்திங் ஷவர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஷவரில் வந்து ரெயின்ஃபால் ஷவர், வாட்டர்ஃபால் ஷவர்னு தனித்தனி 5 ஃபீச்சர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரூமோட ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 11x17 சைஸில் இருக்கிற இந்த ரூம்லேயும் 2 லார்ஜ் விண்டோஸ் வித் சேம் ஸ்பேஷியஸ் இன்டீரியர் வார்ட்ரோபும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6x4 சைஸில் வால் மிக்சர் ஷவரோடையும் மற்ற எல்லா வசதியோடையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூமுக்கு வெளியவே வாஷ் பேஷனும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட 3rd மாஸ்டர் பெட்ரூம். 16x17 சைஸில் அமைஞ்சிருக்கு. இதுவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் மாதிரியே அதே பேட்டர்னில் இன்டீரியர் வார்ட்ரோபோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. எயிட் பை 7 சைஸில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெண்டிங் டைல்ஸ் அண்ட் பாத்ரூம் ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்வார் பிராண்டோட வால் மவுண்டட் பாத்திங் ஷவர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஷவரில் வந்து ரெயின்ஃபால் ஷவர், வாட்டர்ஃபால் ஷவர்னு தனித்தனி 5 ஃபீச்சர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட லெஃப்டில் இருந்து பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டோருமே வுட் அண்ட் ஃபினிஷில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஸ்டீல் டோர்.
ஹால் வழியாக இந்த பெட்ரூமோட லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு சின்ன பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே டெரஸ்க்கு போகிறக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். டெரஸோட என்ட்ரன்ஸில் சேஃப்டிக்காக ஒரு ஸ்டீல் டோர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம் நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு நல்லா ஸ்பேஸ் அண்ட் ஒரு சிட் அவுட் மாதிரி டெரஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸில் 2000 லிட்டர் சின்டெக்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாட்டர் ப்ரெஷருக்காக பூஸ்டர் பம்ப் இந்த சின்டெக்ஸ்க்கு கீழே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ. இந்த வீடு பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.